Hello, welcome to Mickey Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank Almighty for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students, and subscribers for their continuous support of creating these kinds of technical videos. Today's topic of interest is forging. Generally, forging is done above a recrystallization temperature, that is above upper critical temperature. Hot forging is very important, very interesting phenomena, and this is the oldest kind of process which we are starting the mechanical engineering. This forging process requires high temperature as well as high force for changing the shape. Generally, the metal is heated above the recrystallization temperature and we put a die. We put a die and we put a hammer. Hammer may be in the form of another die. We put a die and we make an force. Impact force is we will giving. This impact force tend the metal to drawn in the shape of the die. Drawn the shape of the die. So that is the forging process. Simple forging process. நம்ம இந்த ஃபோர்ஜிங் ப்ராசஸ் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட் சைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து அந்த நைஃபு, அருவாள் இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணி தட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்மித் ஃபோர்ஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையான வந்து ஃபோர்ஜிங் ப்ராசஸ் தான். We apply heat to the material and we apply impact force or hammering force for changing the shape. So with this information, I would like to start the forging. The forging is the process of heating the metal and the force is applied for required shape. நம்ம வந்து மெட்டலில் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ரெக்யர்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியும். அண்ட் திஸ் இஸ் தி ஓல்டஸ்ட் மேன்கைண்ட் சின்ஸ் ஃப்ரம் தி காப்பர் ஏஜ். ஸோ காப்பர் ஏஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முன்னாடியே வந்து ஆரம்பித்த ஒரு ஏஜ் தான் வந்து காப்பர் ஏஜ். ஸோ காப்பர் ஏஜிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜிங் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வரைக்கும் வந்து அந்த ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. அந்த ஃபோர்ஜிங் ஆப்ரேஷனில் வந்து மேஜராக வந்து 2 ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து ட்ராயிங் அவுட், இன்னொன்று வந்து அப்செட்டிங். ட்ராயிங் அவுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கெட்ஸ் எலாங்கேட்டட், ஓகேங்களா, கிராஸ் செக்ஷன் ரெடியூஸ்டு. கிராஸ் செக்ஷனை ரெடியூஸ் பண்ணி லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ட்ராயிங் அவுட் அப்படின்றது. அப்செட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது வந்து அப்செட்டிங். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் லென்த் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ராயிங் அவுட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மெட்டல் பீஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து இந்த பக்கம் ஒரு எலாங்கேட் பண்ணுவாங்க. லைக் டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து எலாங்கேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட டயாமீட்டரை வந்து சிறுசு பண்ணி லென்த்தை வந்து பெருசு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ட்ராயிங் அவுட் அப்படின்றது. இதே வந்து அப்செட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் இருக்கும். ஸோ இந்த லென்த் வைஸில் வந்து ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து இது மாதிரி டயாமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிடுவாங்க. ஸோ லென்த் வந்து சிறுசு பண்ணி டயாமீட்டர் வந்து பெருசு பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்செட்டிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஜிங் டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மித் ஃபோர்ஜிங், ட்ராப் ஃபோர்ஜிங், ப்ரெஸ் ஃபோர்ஜிங், மெஷின் ஃபோர்ஜிங்னு வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மித் ஃபோர்ஜிங் பற்றி பார்ப்போம். ஸ்மித் ஃபோர்ஜிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஹீட்டிங் த ஸ்டாக்,
ஓகேங்களா, ஸ்டாக்கை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஆர் பில்லட் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பில்லட்டை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணணும். ஸோ அந்த ஹீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித் ஹாட் ஃபர்னாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் பீட்டட் ஓவர் தி ஆனுவல். ஆனுவலில் வச்சுட்டு அதை வந்து ஹேமரிங் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக வந்து ஹேமரிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன் ஸ்மித் ஃபோர்ஜிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லரிங் பண்ணலாம். ஃபுல்லரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லரிங் ப்ராசஸில் வந்து கிராஸ் செக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டனிங் அப்படின்னா அந்த ஃபுல்லர்டு பண்ண காம்பனண்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஃப்ளாட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெண்டிங் இருந்ததுன்னா பெண்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்செட்டிங் அப்படின்றத வந்து ஜென்ரலாக வந்து ஒரு டையில் போட்டுட்டு அதை வந்து அதில் வந்து ஹிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து டை என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஜென்ரலாக வந்து போல்ட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து அப்செட்டிங்கில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸ்வேஜிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டு அப்டைன் ஸ்பெசிஃபிக் ஷேப் லைக் ரவுண்டு, ஸ்கொயரு, ஹெக்ஸகன் எக்ஸட்ரா. ஸோ ஒரு டயாமீட்டரை வந்து ஒரு ரவுண்ட் ராடை வந்து ஸ்கொயராகவோ இல்லை ஹெக்ஸகனாகவோ மாற்றலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஹெக்ஸகன் இல்லைனா வந்து ஒரு ஸ்கொயர் ராடை வந்து ரவுண்ட் ராடாக பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்வேஜிங் அப்படின்றது. ஸோ இதில் வந்து டயாமீட்டர் இஸ் டிக்ரீஸ்டு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் ஃபோர்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து க்ளோஸ்டு இம்ப்ரெஷன் டையில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. டு அப்டைன் டெசையர்ட் ஷேப் க்ளோஸ்டு டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ராப் ஃபோர்ஜிங். ஷேப்பிங் இஸ் டன் பை ரிப்பீட்டட் ஹேமரிங். ஸோ அந்த க்ளோஸ்டு டையில் வந்து ஒன் டை இஸ் இன் the stationary table, one die is fixed, another die is attached to the hammer. ஸோ அப்போ வந்து அந்த செகண்டரி டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் லைக் எ ஹேமர். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஹேமரிங் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு வந்து கன்வெர்ட் ஆகிரும். ட்ராப் ஹேமர் இஸ் யூஸ்டு டு ப்ளோ அப்படின்றது வந்து சடன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ளோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரெஷன் இஸ் இன் 2 halves. The lower half die is fixed to anvil and upper half is fixed in the ram. அப்பர் ஹாஃப் தான் வந்து ஹேமராகவும் ப்ரொடியூஸ் ஆகும், ஹேமராகவும் ஆக்ட் ஆகும், ரேமாகவும் ஆக்ட் ஆகும். அண்ட் மோர் ஷேப்ஸ் கேன் பி ட்ரான். ஓகேங்களா. பிகாஸ் வித்ட்ராயல் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வித்ட்ராயல் ப்ராப்ளம் இன்டர்னல் கேவிட்டிஸ் ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ். வித்ட்ராயல் ப்ராப்ளம் இருக்காது, இன்டர்னல் கேவிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு, கனெக்டிங் ராடு, ரின்ச்சஸ்ஸு, பைப் ரின்ச் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே வந்து ட்ராப் ஃபோர்ஜிங்கில் தான் வந்து பண்ணுறாங்க. க்ரெயின் ஹூக்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து ட்ராப் ஃபோர்ஜிங்கில் தான் வந்து பண்ணுறாங்க. ஓகே. பார்ட்ஸ் லைக் கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட், ரின்ச்சஸ், கிராங்க் ஹூக் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ட்ராப் ஃபோர்ஜிங். ஸோ இதில் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னா ஃபுல்லரிங் இருக்குது. ஜென்ரலி வி நோ தட் ஃபுல்லரிங் இஸ் யூஸ்டு ஃபார் ரெடியூசிங் தி கிராஸ் செக்ஷன் வித்தவுட் அப்செட்டிங். நெக்ஸ்ட் வந்து எட்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு பர்ஃபார்ம். ஓகேங்களா. பர்ஃபார்ம்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் உள்ளே போடுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் டை இஸ் ஃபில் அண்ட் மினிமம் ஃப்ளாஷ் லாஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜிங்கோட ஒரு ப்ராசஸ். இதில் வந்து டிஃபெக்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மெட்டல்ஸ் வந்து இதில் வந்து நடக்கும் எட்ஜிங்கில். நெக்ஸ்ட் வந்து பிளாக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபினிஷிங் ப்ராசஸ். பிளாக்கிங் அப்படின்றது வந்து இட் இஸ் அ செமி ஃபினிஷிங் ப்ராசஸ். காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் கேன் பி மேட் பை மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் இஸ் யூஸ்டு. காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் மேக்கிங் அன் ஆக்சுவல் ஷேப், ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபினிஷிங் ப்ராசஸ். ட்ரிம்மிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கட்டிங் அவுட் தி எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரிம்மிங் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு பெண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பென் ஷேப் காம்பனன்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிரைண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வில் நாட் ஃப்ளோ த பென் ஷேப் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு வந்து கனெக்டிங் ராட் மேக் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லரிங், எட்ஜிங், பிளாக்கிங், ஃபினிஷிங், ட்ரிம்மிங். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா February 1 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ February 1 வந்து FEBFIRST இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லரிங், எட்ஜிங், பிளாக்கிங், ஃபினிஷிங் அண்டு ட்ரிம்மிங் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து ட்ரிம்மிங் அப்படின்றது வந்து ஃபைனலாக தான் வரும். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ட்ரிம்மிங். ஓகேங்களா? இதே வந்து ஒரு போல்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது? ஃப்ளாட்டனிங், அப்செட்டிங், ஸ்வேஜிங், சாம்பரிங். அப்போது அது ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஃபியூஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விளம்பரம் இருக்குது. பசி வந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ போல்ட்டுக்கு வந்து ஹெக்ஸகனல் போல்ட்டுக்கு வந்து பசி வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? The hexagonal bolt is always hungry. Therefore, we know that the fuse advertisement, if I am in hungry, I am not a me. So that is the theme. ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் ஃபோர்ஜிங். ஸோ இந்த ப்ரஷ் ஃபோர்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு ட்ராப் ஃபோர்ஜிங். ப்ரஷ் ஃபோர்ஜிங் இஸ் வெரி சிமிலர் டு ட்ராப் ஃபோர்ஜிங். Metals is shaped by means of single continuous squeezing action. ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் ஸ்குவீசிங் ஆக்ஷனில் வந்து மெட்டலை வந்து ஷேப் பண்ணிடுவாங்க. அண்ட் டிராஃப்ட் ஆங்கிள் இஸ் யூஸ்டு விச் இஸ் லெஸ் தேன் ட்ராப் ஃபோர்ஜிங். ட்ராப் ஃபோர்ஜிங்லேயே டிராஃப்ட் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. we know that draft angle is used for easy removal of metal from the die. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் ஃபோர்ஜிங்கில் வந்து ரொம்ப கம்மியான டிராஃப்ட் ஆங்கிள் இருந்தால் போதும், ட்ராப் ஃபோர்ஜிங் அளவுக்கு டிராஃப்ட் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நார்மல் ப்ரஷ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மெகா நியூட்டன்லேருந்து 50 மெகா நியூட்டன் வரைக்கும் போகும். அண்ட் ஸ்பெஷல் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 150 மெகா நியூட்டன்ஸ் கூட நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோடு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 to 2.5 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லோட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து இதில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷின் ஃபோர்ஜிங். மெஷின் ஃபோர்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் அப்செட் ஃபோர்ஜிங் ஆர் அப்செட்டர்ஸ். ஓகேங்களா? அப்செட் ஃபோர்ஜிங் ஆர் அப்செட்டர்ஸ். ஸோ மெஷின் ஃபோர்ஜிங்கில் வந்து அப்செட்டிங் தான் நடக்கும். ஓகேங்களா? போத் ட்ராப் அண்ட் ப்ரெஸ் ஃபோர்ஜிங் இஸ் பீன் டன் இன் மெஷின் ஃபோர்ஜிங். ஸோ போத் ட்ராப் அண்டு ப்ரெஸ் அப்படியே ஒரு தட்டி எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது மெஷின்ஸில் சப்பாத்தியெல்லாம் மேக் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு தட்டி அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஃபோர்ஜிங் அப்படின்றது. ஃபார் மேக்கிங் கியர்ஸ், பிளாங்க், ஷாஃப்ட், ஆக்சல் அண்ட் சிமிலர் பார்ட்ஸ் கேன் பி மேட் இன் மெஷின் ஃபோர்ஜிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டாக் இஸ் held between two grippers. One is stationary gripper and another one is a moving gripper. ஸோ இந்த ரெண்டு கிரிப்பருக்கு நடுவில் வச்சு தான் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா as we know that unfilled section. ஸோ unfilled section அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பை மீன்ஸ் ஆஃப் அ ஃபால்ட்டி ஃபோர்ஜிங் டெக்னிக். நம்ம ப்ராப்பரான டெக்னிக் சூஸ் பண்ணல அப்படின்னா அன்ஃபில்டு செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது டை கேவிட்டி இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அன்ஃபில்டு அப்படின்னாலே வந்து சரியாக ஃபில் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டை கேவிட்டி இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு, தட் இஸ் கால்ட் அஸ் அன் அன்ஃபில்டு செக்ஷன். ஸோ இது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி ஃபோர்ஜிங் டெக்னிக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு செட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு செட் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஸ்மால் கிராக்ஸ் அட் தி கார்னர்ஸ். ஓகேங்களா? ஸ்மால் கிராக்ஸ் அட் தி கார்னர்ஸ். கோல்டு செட் அப்படின்னாலே வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து கார்னர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கூல் ஆயிரும். ஸோ அது ஈஸியாக கூல் ஆகுறது, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கூலிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டியூ டு த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் த ஸ்மால் கிராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்ப்ராப்பர் டிசைன் ஆஃப் டையை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணாதது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் பிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர் ஆர் இர்ரெகுலர் டிப்ரெஷன் ஆன் சர்ஃபேஸ். அது வந்து ஸ்கேல் பிட்ஸ் வந்து இர்ரெகுலர் டிப்ரெஷன் ஆன் சர்ஃபேஸ் இருக்கும்.
இதை வந்து எதனால் வருது அப்படின்னா இன்ப்ராப்பர் கிளீனிங் ஆஃப் ஸ்டாக் அண்டு ஸ்கேலிங். டை அண்டு ஒர்க் பீஸை வந்து ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணாதனால வரும். ஓகேங்களா. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஃபோர்ஜிங் பண்ணும்போதுமே வந்து நல்லா அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி தான் வந்து ஃபோர்ஜிங் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பிக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்லிங். ஓகேங்களா. நம்ம எப்படி தயிர் சாப்பாடு ஊறுகாய் வச்சுக்கிறோம், பிக்கிள் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து பிக்லிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் க்ளீனிங் தி சர்ஃபேஸிங். ஓகேங்களா. சர்ஃபேஸ் க்ளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டை ஷாஃப்ட் டை ஷிஃப்ட். டை ஷிஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூ டு மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் 2 half ஆஃப் தி டைஸ். டையோட 2 ஹாஃபில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்அலைன்மெண்ட் இருந்ததுன்னா டை ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. லைக் வந்து இந்த அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போஸ்டர் ஓட்டுவாங்க, சரியாகவே ஓட்ட மாட்டாங்க, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா பிகாஸ் அவங்க ஓட்டும் போது சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டை ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேக்ஸ். ஃப்ளேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இட் இஸ் டியூ டு இன்டர்னல் ரப்ச்சர். ஸோ இன்டர்னல் ரப்ச்சர் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ளேக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இம்ப்ராப்பர் கூலிங் ஆஃப் லார்ஜ் ஃபோர்ஜிங் காம்போனன்ட்ஸ் இருந்ததுன்னா ஃப்ளேக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ரேபிட் கூலிங் காசஸ் இன்டர்னல் ஃப்ராக்சர் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட வந்து ஐ ஹவ் கிவன் த மோஸ்ட் ஆஃப் the knowledge which I have known in the forging I have given to you. So இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா please let me know in the comment section and I will put a separate video for that for your doubts. Until bye bye from Santhosh. Thank you.